தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பிரமுகர் ராஜீவ்காந்தி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக பிரமுகர் ராஜீவ்காந்தி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும். ராஜீவ்காந்தி இவர் திமுகவின் மாநில மாணவரணி தலைவராக உள்ளார். நாம் தமிழர் கட்சியில் முன்பு பயணித்தார். நாம் தமிழர் கட்சியில் பணம் கையாடல் பற்றிய பிரச்சனையால் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ள சூழ்நிலையில் அவர் தானாகவே கட்சியை விட்டு வெளியேறி திமுகவில் இணைந்தார். திமுகவில் ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர்களுக்கு எடுபிடி வேலை பார்த்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்தந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுத்து திமுக மாணவரணி தலைவர் பதவிக்கு உயர்ந்தார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட ராஜகண்ணப்பன் ராஜீவ்காந்திக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முயன்றார். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு திமுக ஒதுக்கிவிட்டது. ராமநாதபுரத்தில் மறவர்களை திமுகவிலிருந்து ஒழித்து கட்ட கண்ணப்பனும் ராஜீவ்காந்தியும் பல அரசியல் திட்டங்களை வகுத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் செந்தமிழன் சீமான் அவர்களை குறித்து ராஜீவ்காந்தி தரக்குறைவாக பேசியுள்ளார். ராஜீவ்காந்தி ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாகியுள்ளார். அதற்கு காரணம் அவர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய பினாமியாக உள்ளார். ஏறத்தாழ ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ராஜீவ்காந்திக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ராஜகண்ணப்பன் அமைச்சராக பதவி வகித்து வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் ராஜீவ்காந்தி பெயரில் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ராஜீவ்காந்தியின் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பினாமியாக ராஜீவ்காந்தி உள்ளார். ராஜகண்ணப்பனின் சொத்துக்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி பெயரில் உள்ளன. ஆகவே அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை ஆகியவை ராமநாதபுரத்தை சார்ந்த திமுக மாநில மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி வீட்டில் சோதனை நடத்த வேண்டும். வருமானத்திற்கு அதிகமாக அவர் கொள்ளையடித்து சம்பாதித்துள்ள சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும். நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்த வேண்டும். தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்கு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை முயற்சி செய்ய வேண்டும். அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பினாமியாகத்தான் ராஜீவ்காந்தி உள்ளார். ராஜகண்ணப்பனின் கோடிக்கணக்கான முறைகேடாக சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி பெயரில் உள்ளன. ஆகவே ராஜீவ்காந்தியை அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். வருமான வரித்துறை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு நடுநிலையான அரசாங்கம் என்றால் உண்மையாக ராஜீவ்காந்தி வீட்டில் சோதனை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய சொத்துக்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.